இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ஏன் படிக்கணும்? ஒரு பாடம் இருக்குன்னா அந்த பாடம் எதுக்காக படிக்கிறோம்னு தெரிஞ்சாதான் அந்த பாடத்தை படிக்கிறது நியாயமா இருக்கும். இந்த பாடம் எந்த பாடமா இருந்தாலும் அந்த பாடத்தை எதுக்காக படிக்கணும்ன்ற ஒரு கேள்வி வரணும். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ் எங்கெல்லாம் இந்த ஹீட் எனர்ஜி இன்வால்வ் ஆகுதோ, எங்கெல்லாம் ஹீட் டிரான்ஸ்ஃபர், எங்கெல்லாம் ஒர்க் டிரான்ஸ்ஃபர், எங்கெல்லாம் மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குதோ அந்த இடம்லாம் வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் இன்ஜின், நம்ம எந்த இன்ஜினாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுற எந்த இன்ஜினாக இருக்கட்டும், அங்கே வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் இன்ஜின் வந்து வேலை செய்யாது. ஸோ அப்போ வந்து அது ரொம்ப முக்கியமான இடம். கம்ப்ரஸர் என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு லோ ப்ரெஷர் கேஸை வந்து ஹை ப்ரெஷர் கேஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ப்ரெஷரை ஏற்றி கொடுக்கும். ஏற்றி என் ப்ரெஷரை கொஞ்சம் ஏற்றி அப்படின்னா அது கம்ப்ரஸர் தான். டர்பைன் வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். கம்ப்ரஸர் வந்து ஒர்க் அப்சர்விங் டிவைஸ். ஒர்க் அப்சர்வ் பண்ணி ப்ரெஷர் ஏற்றி. டர்பைன் வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர், கூலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெஃப்ரிஜரேட்டர்ன்ற டிவைஸ் தேவைப்படுது. ப்ரெஷர் குக்கர் நம்ம சமைக்கிறதுக்கு தேவைப்படுது. டெலிவிஷன், படம் பார்க்கணும், ஆசையாக படம் பார்க்கணும் அப்படின்னா டெலிவிஷனும் உள்ள சூடாகும். டெலிவிஷனில் வந்து அந்த சிப்பெல்லாம் வேலை செய்யும்போது சூடாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர்லையும் சிப் இருக்கும், சிப்பு சூடாகுனா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நான் எல்லாருமே நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிறேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகப்போம்னா கம்ப்யூட்டர் சூடானா யாரா அதை கூல் பண்ணுவீங்க? அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுறான், அதுக்கு கெமிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுறான். சரியா? கம்ப்யூட்டர் தானே. கம்ப்யூட்டருக்கும் கெமிக்கலுக்கும் என்ன சம்பந்தம்? கெமிக்கல் இன்ஜினியருக்கு ஏன் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கம்ப்யூட்டர் சூடாகும் போது எப்படி இது பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது தெரியணும். அது ப்ராப்ளம் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராக்கெட் போயிட்டே இருக்கு, அது உசுரோட போய் சேரணும். பொட்டுன்னு வெடிச்சதுன்னா விட்ட ராக்கெட்டு பல்லாயிரம் கோடி வேஸ்ட். அப்ப ராக்கெட்டை பத்திரமா அனுப்புறதுக்கு நம்ம எந்த சப்ஜெக்ட் படிச்சாகணும்? தெர்மோடைனமிக்ஸ் படிச்சாகணும் அப்படின்றது ராக்கெட்டை பத்திரம். ஜெட் இன்ஜின், அதுக்கும் மேல அப்படி ஜெட்டு இன்ஜின் எல்லாம் பண்ணா அதுக்கும் சோலார் கலெக்டர், சோலார்ல இருந்து எனர்ஜி தயாரிக்கிறதுக்கு அதுக்கும் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சாகணும். பவர் பிளான்ட், எத்தனையோ பவர் பிளான்ட் இருக்கு. நியூக்ளியர் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட், டீசல் இன்ஜின் பவர் பிளான்ட், எல்லா பவர் பிளான்ட்டுக்கும் தெர்மோடைனமிக்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனர், நம்ம எல்லாம் குழு ஏசியில ஜாலியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர் இருந்தால் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு பவர்ஃபுல் இது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தெர்மோடைனமிக்ஸ் ஒரு பவர்ஃபுல் இது. அது வந்து கெமிக்கல் இன்ஜினியருக்கு யூஸ் ஆகும், பயோடெக்னாலஜி இன்ஜினியருக்கு யூஸ் ஆகும். எல்லாமே இந்த தெர்மோடைனமிக்ஸை சிறப்பாக படிக்கிறாங்க. ஸோ இத்தனை அப்ளிகேஷன் இருக்க தெர்மோடைனமிக்ஸ் தான் வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும், வாழ்க்கையில ஒரு பெரிய டாப் மோஸ்ட் பொசிஷன் போயிடலாம். நம்ம இருக்கிற இன்ஜினியரிங்ல இந்த தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ஆணிவேர் மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட். நம்ம கண்ணு கருத்துமா படிப்போம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.